கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 11/4/2024 உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனை, இன்றைக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலை வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பல்லாப்புக்கும் விலைக்கு நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. என் தேவனுடைய கரம் மாத்திரம் இவரோடு இந்த அற்புதம் செய்யட்டும் அப்பா. உங்களை நிறைவு இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருக்கட்டும். செல்லக்கூடிய இடத்துல தான் செழிப்பும் சந்தோஷமும் விடுதலையும் இருக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன். சிப்பனிய 3:14 நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி எப்போதும் மகிழ்ந்து களிக்கூறும்படியான ஆசீர்வாதத்தை கொடுங்க. இவரோட பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனை, 11/4/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் நம்முடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. தேசத்தை நம்முடைய நன்மையினால நீ திருப்தியாக்கும்படியாய் ஜெபிக்கிற நம்முடைய கிருபையானது தேசத்தில் இருக்கட்டும் அப்பா. வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலில் என் தேவனுடைய கரமிருந்து நல்ல தலைவர்களை நீர் எங்களுக்காய் தேர்ந்தெடுத்து தரும்படியாய் ஜெபிக்கிறேன். நல்லாட்சியை நீர் உறுதிப்படுத்தி தரும்படி ஜெபிக்கிற நம்முடைய கிருபை இதன் மீது இருக்கட்டும் அப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு கூட இயேசு கிறிஸ்துவ சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதல் எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று மீண்டும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.